ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு மனிதனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மனிதனோட பெயர் வந்து ஓட்ஸி அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மனிதனோட உடல் வந்துட்டு 1991ல ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு ட்ரெக்கிங் போனவங்களுக்கு இந்த உடல் வந்து தென்படுது. ஸோ அப்போ அந்த மனிதனோட உடலை வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவரோட உள்ளுறுப்புகளும் வந்துட்டு டேமேஜ் ஆகாம அப்படியே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மனிதனோட உடல் கிடந்த இடம் வந்து இத்தாலி ஆஸ்திரியாவோட பார்டர் பகுதியில் இருக்கிற நியூரம்பர்க் டைசன்ஜாக் அப்படின்ற இடத்துல கிடைக்குது. ஸோ ஆல்ப்ஸ் மலை இருக்கிற பகுதி வந்துட்டு ஒரு சுற்றுலா தலமா வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்போது 1991ல ஜெர்மனில இருந்து வந்த ஹெல்முட் சைமன் அப்படின்றவரும் எரிக்கா அப்படின்றவங்களும் அந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் வராங்க. ஸோ அப்படி ரெண்டு பேரும் வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மனித உடல் இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஜஸ்ட் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஆக்சிடென்ட்லயோ இல்ல ட்ரெக்கிங் வந்து அந்த பனிக்கட்டி திடீர்னு உருகி விழுந்தோ அந்த மனிதர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்றாங்க. ஸோ ஆஸ்திரியா நாட்டுல இருந்து ஒரு டீம் வந்துட்டு அந்த மனித உடல் கிடைக்கிற இடத்துக்கு வருது. ஸோ வந்து அதை வந்து அப்ரூவ் படுத்த ட்ரை பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு அவங்களால எதுவும் சரியா பண்ண முடியல. ஏன்னா அது அப்ரூவ் படுத்த ட்ரை பண்றப்ப அந்த மனித உடல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் 2வது நாள் வந்துட்டு ஒரு 8 டீம் அங்க வருது. ஸோ அதுல வந்துட்டு ஹான்ஸ் ஹம்ரலாண்டர், ரெயின்ஹோல்டு மெஸ்னர் அப்படின்ற 2 பிரபலமான ட்ரக்கர்ஸ் வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த இறந்து போன மனிதனையும் அவனுக்கு பக்கத்துலயே வந்துட்டு யூஸ் பண்ண கருவிகள், அப்ப யூஸ் பண்ண கருவிகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அந்த உடல் வந்துட்டு இப்ப ரீசெண்டா செத்து போனவங்கல்ல, ஸோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மனிதன் அப்படின்றது அவங்க டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மனிதனோட உடலை வந்துட்டு ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு போறாங்க. அதை வந்துட்டு இன்ஸ்ப்ரூக் யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில அது பாதுகாக்கப்படுது. அப்போ வந்துட்டு அந்த மனிதனுக்கு வந்துட்டு ஐஸ்மேன், அதாவது பனி மனிதன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அப்புறமா அந்த அந்த உடல் கிடைச்ச இடம் வந்துட்டு இத்தாலி நாட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லை பகுதி அப்படின்னு சொல்லி ஜென்ரலா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த உடல் வந்துட்டு இல்ல இது வந்து ஆஸ்திரியா நாட்டோட எல்லை பகுதி அப்படின்னு சொல்லி இன்னொரு குழுவினர் சொல்றாங்க. ஸோ இந்த பனி மனிதன் வந்து எந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்ற ப்ராப்ளம்லயே நிறைய நாள் ஓடிடுது. இது நீங்க இருக்க டைரோ அப்படின்ற இடத்துல இருந்து 92 மீட்டர் தூரத்துல இந்த பனி மனிதனோட உடல் கண்டெடுக்கப்பட்டதால இது இப்போ வந்துட்டு இத்தாலியில இருக்கிற தெற்கு டைரோல் தொல்லியல் அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு. பனி மனிதன் வந்துட்டு 1991ல அக்டோபர் 3ஆம் தேதி தான் கண்டுபிடிச்சப்பட்டிருக்காங்க. ஸோ அன்னையில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அந்த பகுதியில ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்துட்டு வேற ஏதாவது அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட பொருள், அவன் யூஸ் பண்ண பொருள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அந்த மனுஷன் யூஸ் பண்ண கருவிகள், அப்புறமா தோல் பொருட்கள் இதெல்லாம் அங்கே கிடைக்குது. அதுக்கப்புறமா 1992ல ஜூலை 20th இருந்து ஆகஸ்ட் 25th வரைக்கும் மறுபடியும் அந்த இடத்துல போய் ரிசர்ச் பண்றாங்க. இப்போ வந்துட்டு அந்த மனிதனோட மசில்ஸ், அப்புறம் வந்து விரல் நகம், அப்புறம் வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ், அவனோட முடி, புற்கள், அதுக்கப்புறமா அந்த மனுஷன் யூஸ் பண்ண தொப்பி இதெல்லாம் வந்து கிடைக்குது. அப்புறமா அந்த பனி மனிதனோட உடல் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மனுஷன் வந்து இறந்த உடனே அந்த இடத்துல பனிப்பொழிவு ஏற்பட்டு அந்த பனி வந்துட்டு அந்த மனிதனோட உடலை வந்து முழுதா மூடிடுச்சு. ஃபுல்லா மூடிடுறதுனால அந்த மனுஷனை வந்து வேற எந்த மிருகமும் வந்து சாப்பிடல. ஸோ அதனால அந்த உடம்பு வந்துட்டு அப்படியே பாதுகாப்பா இருந்திருக்கு. ஸோ பனிக்கட்டினால அந்த உடல் மூடப்பட்டிருக்கிறதுனால அந்த உடல் வந்துட்டு அழுகவும் இல்லை. ஸோ அப்படியே ஒரு இயற்கையான மம்மி மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறமா அந்த மனுஷனோட உடல் வந்துட்டு ரொம்ப வருஷமா அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மனிதனோட பனிக்கட்டியில அந்த பனிமனிதன் உறைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல தண்ணீர் ஓட ஆரம்பிக்குது. ஸோ தண்ணிக்கு அடியில வந்து பனி உறைஞ்சிருந்ததுனால இப்போ இந்த மனுஷனோட உடல் வந்துட்டு பல வருஷமா அப்படியே பாதுகாக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்துட்டு சீசன் சேஞ்ச்னால அந்த இடத்துல 1991ல பனிமனிதனோட உடல் வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்குது.
ஸோ அந்த பனி மனிதனோட உடல் அங்கேருந்து எடுக்கப்பட்டதில் 6 நாளைக்கு அப்புறமா கோன்ராட் ஸ்பிண்ட்லர் அப்படின்ற ஒரு ஆர்ச்சியாலஜிஸ்ட் வந்துட்டு அந்த பனி மனிதனோட உடலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பனி மனிதன் யூஸ் பண்ண கோடாரி கிடைக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பனி மனிதனோட உடலுக்கு பக்கத்தில் கிடைச்ச எல்லா பொருட்களுமே அவனால் உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்றது தெரிய வருது. அந்த பனி மனிதன் வந்துட்டு ட்ரெஸ்ஸு, அவன் யூஸ் பண்ண வெப்பன்ஸு எல்லாமே வந்துட்டு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியா யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து பனிக்கட்டியால் பாதுகாப்பாக இருந்திருக்கு. பனிக்கட்டி அது மேலே வந்து பனிப்பொழிவு ஏற்பட்டு அது பனியில் பாதுகாப்பாகவே இருந்திருக்கு. அப்புறமா கார்பன் டேட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மனுஷனோட ஏஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 இயர்ஸ் அப்படின்னு அந்த மனித உடலோட ஏஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இத்தாலிக்கிட்ட இருக்கிற ஓட்சி அப்படின்ற பள்ளத்தாக்கில் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்டதால அந்த பனி மனிதனுக்கு வந்துட்டு ஓட்சி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த மனிதனுக்கு வந்துட்டு ஒரு 45 வயசு இருக்கலாம் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த மனிதனோட உயரம் வந்துட்டு ஒரு 5.5 ஃபீட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மனிதன் வந்துட்டு அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் ஆடு மேய்க்கிறவனா இருந்திருக்கலானோ, அவன் டெய்லியுமே ரொம்ப தூரம் நடக்கிறவனா இருந்திருக்கலானோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இவன் வந்து வேட்டைக்கு போகும்போது மற்ற வேட்டைக்காரங்களோட ஏற்பட்ட சண்டையில் இவன் அம்பால தாக்கப்பட்டு செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த அம்பு அந்த மனிதன் மேலே குத்தினதுனால பெரிய காயமாக உண்டாகி அதுலேருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறி போனதுனால அவன் இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க.